ஆன்லைனில் நீங்கள் பேன் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா கவலையப்படாதீங்க, இது நார்மல் தான், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா இது எதனால வருது, இதை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே கவர்மெண்ட் வெப்சைட்டில் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் அதில் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் க்ளோஸ் ஆயிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற செஷன் டைம்ட் அவுட் அப்படிங்கிற மெசேஜ். ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த பேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக லாகின் பண்ணுங்க, உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பட்டன் இல்லை பேக்வர்ட் பட்டன் நீங்கள் பேஜில் கிளிக் பண்ணியிருப்பீங்க. கவர்மெண்ட் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் முக்கியமான என்கிரிப்டட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌசரில் பேக் பட்டன், ஃபார்வர்ட் பட்டன், இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் இது எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. இந்த ஒரு வெப்சைட் இல்லைங்க, பொதுவாக நீங்கள் செக்யூராக எந்த பேஜ் யூஸ் பண்ணாலும் அதில் நீங்கள் இந்த ரெஃப்ரெஷ், ஃபார்வர்ட், பேக்வர்ட் இதெல்லாம் கிளிக் பண்ணக்கூடாது. இதை வந்து ஒரு செக்யூரிட்டி கன்சர்னாக நினச்சி அந்த பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிடும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணாமலே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்திருப்பீங்க, அதாவது ஏதாச்சும் லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணி இந்த பேஜில் வந்திருப்பீங்க, அதனால உங்களால் இந்த பேஜ் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு டோக்கன் நம்பர் அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த டோக்கன் நம்பர் வச்சு ப்ராப்பராக உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஈஸியாக நீங்கள் இதை ஓவர் கம் பண்ணிடலாம். அப்புறம் பேன் சம்மந்தமாக எல்லா வீடியோஸும் நம்ம சேனல் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வருது அப்படின்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டேரெக்டாக நம்ம இன்ஸ்டா பேஜுக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன்.